பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அதிரடி சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்த சட்ட திருத்தத்தின்படி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட கொடூர குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட உள்ளது. பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்டத்தில் தமிழ்நாடு அரசு செய்துள்ள திருத்தங்களின்படி உடல், வாய்மொழி, மின்னணு ரீதியில் பெண்ணுக்கு தொந்தரவு தருதல், அச்சுறுத்தல், வசைபாடுதல், தாக்குதல், மிரட்டல், பயம் ஏற்படுத்துதல் போன்ற அநாகரிகமான செயல்கள் அனைத்தும் பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலாகும். இவற்றை அடிப்படையாக கொண்டு BNS மற்றும் BNSS சட்டங்களின் 13 பிரிவுகளில் மாநில சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. அதன்படி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றத்திற்கு 14 ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்க திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரி, அரசு ஊழியர், மருத்துவமனை அல்லது நிறுவனத்தின் பணியாளர், நிர்வாகி, உறவினர்களால் வன்கொடுமை செய்யப்பட்டால் 20 ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட சிறுமியை வன்கொடுமை செய்வது, ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தல் அல்லது காயம் ஏற்படுத்துதல், 18 வயதிற்குட்பட்ட பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை வரை விதிக்க சட்ட திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மீண்டும் மீண்டும் இழைக்கும் நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்க சட்ட திருத்தம் வழிவகுக்கிறது. பெண் மீது அமிலம் வீச முயற்சித்தால் 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரையும், அமிலம் வீசினால் 10 ஆண்டுகள் முதல் மரண தண்டனை வரையும் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பெண்ணை பின்தொடர்ந்தால், இதற்கு முன்பு தண்டனை இல்லாத நிலையில் தற்போது முதன்முறை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகளும், இரண்டாவது முறை பின்தொடர்ந்தால் 7 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்க திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பாலியல் தொல்லை கொடுத்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்துவது, பெண்ணின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் தாக்குவதற்கு 3 ஆண்டு முதல் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மறைந்திருந்து பாலியல் கிளர்ச்சியுடன் பார்த்தால் 2 முதல் 5 ஆண்டுகள், பெண் ஆடையை அகற்றும் நோக்கில் தாக்கினால் 5 முதல் 10 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனை விதிக்க திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் அனைத்தும் பிணையில் வெளிவர முடியாத அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய வழக்காகும் என சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.